ஹலோ, சொல்லுங்க சார். உங்களுக்கு லோன் வேணுமா சார்? ஏங்க உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? சார். சும்மா ஃபோன் பண்ணிக்கிட்டு கார் லோன் வேணுமா, பைக் லோன் வேணுமா, வீட்டு லோன் வேணுமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணீங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். அண்ணே, ஏன்னா இப்படி கோவப்படுறீங்க? ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபோன் கால் வருண்ணே. இந்த மாதிரி கோவப்பட்டு ஃபோனை தூக்கி இருந்தீங்கன்னா நம்ம கையில 100 ஃபோன் இருந்தாலும் பத்தாதுண்ணே. போடா மடையா. அண்ணன் எவ்வளவு கோவத்துல இருக்க. நீ இப்ப சாவகாசமா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கியா? இவ்வளவு காலமா எல்லாரையும் நாம தான் பைத்தியக்காரங்களாக்கிட்டு இருந்தோம். இப்ப என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம நானே பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கேன். அதிகமா கோவப்படுறதுனால அடுத்து என்ன பண்றதுன்னு என்னால யோசிக்க கூட முடியல. அண்ணன் ஏன் இவ்வளவு கோவமா இருக்காரு, அத பத்தி கொஞ்சம் யோசிப்போன்னு என்னைக்காவது உனக்கு தோணிருக்காடா? இல்லனே, எனக்கு நிறைய தோணுச்சு. நான் ஏதாவது ஐடியா கொடுக்க போய் அது மொக்கையாகி மேற்கொண்டு உங்களை கடுப்பாக்குனா நான் தானே உங்ககிட்ட திட்டு வாங்கணும். எனக்கு இப்ப கூட ஒரு சந்தேகம் வந்துச்சுனே. மனசுக்குள்ள ஒரு ஐடியாவும் தோணுச்சு. ஆனா அது ஏதாவது தப்பாயிருமோன்னு பயந்துதான் அதை தொண்டைக்குழிக்குள்ளேயே போட்டு மறைச்சு வச்சிட்டேனே. நீ ஒன்னும் குழி தோண்டி புதைக்க வேண்டாம். என்ன நினைச்சோ அதை சொல்லி தொலை. அண்ணே, அந்த இந்து மேடமுக்கு நம்மளை பத்தி பெருசா ஏதோ உண்மை தெரிஞ்சதுனாலதான் அவங்க நம்மகிட்டயே வந்து திவ்யாவை போட்டு தள்ள சொன்னாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதைத்தானடா அன்னையில இருந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ணே, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அந்த விமலாவை பார்க்க போனதுனாலதான் இறந்து போன சீதா அன்னைக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சது. அதே மாதிரி அந்த விமலா மூலியமா இந்து மேடமுக்கு ஏதாவது உண்மை தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குல்லண்ணே? இந்த புடுறா, இதுல 2000 ரூபாய் பணம் இருக்கு. எடுத்து ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றான். அண்ணே, என்னண்ணே இப்படி இன்ப அதிர்ச்சி கொடுக்குறீங்க? அப்ப நான் இப்ப சொன்ன ஐடியா உங்களுக்கு ஏதாவது உதவியா இருந்துச்சானே? டேய், உன் வாழ்க்கையிலேயே இன்னைக்குதான் ஒரு அருமையான ஐடியாவை கொடுத்துருக்கடா. இதை நான் கூட யோசிக்கலடா. ஆனா நீ யோசிச்சு அண்ணனுக்கு ஐடியா கொடுத்து அண்ணனை குஷிப்படுத்தின பாத்தியா? அதனால தான் உன்னை குஷிப்படுத்துறதுக்காக சரக்கு அடிக்கிறதுக்கு அண்ணன் காசு கொடுத்தேன். அண்ணே, அப்பனா இப்பவே நம்ம பசங்கிட்ட சொல்லி அந்த விமலா இருக்கிற இடத்த தேட சொல்றேனே. அவளை கண்டுபிடிச்சோன்னா கண்டிப்பா நமக்கு ஏதாவது சாதகமா இருக்குமோன்னு தோணுதுனே. ஆமாண்டா, அந்த இந்துமதி அம்மா பெருசா எதையோ பிளான் பண்ற மாதிரி இருக்கு. அந்த திட்டம் என்னன்னு நாம முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். இல்ல நம்ம கண்ணெதிரிலேயே நமக்கே தெரியாம பெருசா ஆப்படிச்சிருவாங்க. இனிமேதான் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.